समशत्रौच मित्रे च सदा मानावमानयोः शीतोष्णसुखदुःखेषु समसङ्गविदग्धिरः तुल्यनिन्दास्तुतिर्मौनि सन्तुष्टो येन केनचित् अनिकेतस्थिरमतिः भक्तिमान् मे प्रियो नरः समशत्रौच मित्रे च तथा मानावमानयोः शीतोष्णसुखदुःखेषु समसङ्गविदग्धिरः तुल्यनिन्दास्तुतिर्मौनि सन्तुष्टो येन केनचित् अनिकेतस्थिरमतिः भक्तिमान में यो नरः यो न दृश्यति यन मनुष्याणाम हर्षनिमित्तं प्रियजातं तत्प्राप्य यह कर्मयोगी न दृश्यति न दृश्यति அப்படின்னா ஒரு சந்தோஷம் அடைவதில்லை. எதற்கும் ஆனா சந்தோஷம் பூர்ணமா இருக்கும். எதை கொண்டு எந்த சந்தோஷம் இல்லை அப்படின்னு கேட்டாக்க எதை கொண்டு ந திருஷ்யத்தின்னு கேட்டா எது மனுஷியானாம் ஹர்ஷனிமித்தம் பிரியஜாதம் தற்பிராப்தி. ஒரு மனுஷனுக்கு அது அவருக்கு பிரியமா அவருக்கு பிடித்ததான ஒன்று கிடைத்தாலோ ஒன்று நடந்தாலோ அதை கொண்டு ஏற்படக்கூடியதான ஹரிசம் இருக்கு இல்லையா, அந்த ஹரிசத்தை படாது சாமான்யமா எது மனுஷர்களுக்கு ஹரிச நிமித்தமான பிரியஜாத்தம்னா அவனுக்கு பிரீத்தியான விஷயம் நடைபெறுவதோ இல்ல பிரீத்தியான விஷயம் கையில கிடைப்பதோ பிரியஜாதம். ஹரிஷ நிமித்தம் மனுஷர்களுக்கு சாமான்யமாக ஹரிஷ நிமித்தமான பேர் சாமானிய மனுஷர்கள் எதை கொண்டு சந்தோஷப்படுகிறது? தங்களுக்கு பிரீத்தியான ஒரு காரியம் நடந்தாலோ தங்களுக்கு பிரீத்தி விஷயமான ஒரு வஸ்து கிடைத்தாலோ அதை கொண்டு மகிழ்ச்சி அடைவதற்கு அப்படிப்பட்ட மகிழ்ச்சியை அடைவதில்லை. விஷயத்தை என் மனுஷியானாம் ஹர்ஷ நிமித்தம் பிரியஜாதம் தற்பிராப்திய கர்மயோகி ந திருஷ்யதி அப்பிரியம். அதாவது சாமானிய மனுஷர்களுக்கு தங்களுக்கு அப்பிரியமான ஒன்று நடந்தாலோ தங்களுக்கு அப்பிரியமான ஒன்று கிடைத்தாலோ அதனால் ஏற்படக்கூடியதான சோகம் இருக்கீங்க, அந்த சோகத்தை அடைவதில்லை. அதான் சோகம் துவேஷி ஏற்ற மனுஷியானாம் சோகை நித்தம் பால்யா புத்திர நித்தயாதிகம் தற்பிராப்திய ந சோகம். சாமான்யமா மனுஷங்களுக்கு சோகத்துக்கு நிமித்தமாக இருக்கக்கூடிய பத்னி புத்திராதிகளுடைய தனாதிஷயம் அவைகளை தற்பிராப்திய சோகத்தின்னு சோதிப்பதில்லை. ததாவிதம் அப்பிராப்தம் அல்ல ததாவிதம் அப்பிராப்தம்னு என்னக்கும் இதுவரை தனக்கு கிடைக்காதான பத்னி புத்திராதிகளோ தனம் போன்றவைகளோ அப்பிராப்தமானவைகள் பிராப்தமாக கிடைக்க வேண்டும் என்பதை விரும்புவதில்லை. சுபாசுபரித்யாகி பாபவத்து புண்ணியானபி பந்தஹேது அதிசேஷாது உபயபத்தியாகி. சுபம்னா புண்ணியம், அசுபம்னா பாபம். பாபத்தை விடத்துக்கு நியாயம் சரி, புண்ணியத்தை விடத்துக்கு நியாயம் அப்படின்னு கேட்டா பாபம் எப்படி பிராப்தி விரோதியோ அத மாதிரி புண்ணியமும் பிராப்தி விரோதி. இரும்பு இலங்காலம் கட்டினா என்ன, பொன் இலங்காலம் கட்டினா என்ன, இல்லையா கட்டுதான். அதனால சார்ந்த இருபத்தினையும் சரித்து புண்ணியா புண்ணியங்கள் இரண்டுமே பிராப்தி விரோதிகளானதுனால பாபத்தை போலவே புண்ணியத்தையும் பரித்தியாகம் பண்ணி இருக்கிறவன். இப்படி ஏவம் பூட்டோ பக்திமான் தனே பிரியா. இப்படிப்பட்டவன் ஞாபகம் உள்ளாரோ அவன் அந்த பக்திமான் எனக்கு அத்தியந்த பிரீதிக்கு விஷயமானவன், எனக்கு பிரியமானவன். அது சமசத்தௌச்ச மித்ரேச்ச ததா மானாவமானயோஹோ சீதோஷ்ண சுகதுக்கேஷு சமசங்க விதத்விதः துல்யநிந்தா சுதிர்மௌனி சந்துஷ்டோ ஏன கேனசித் அனிகேத ஸ்திரமதிஹி பக்திமான் மே பிரியோ நரः. சமஹ சத்ரௌச்ச மித்ரேச்ச சத்ருக்கள் மித்திரர்கள் சொல்லக்கூடியதான இது இரண்டு வகையான பேர்களிடத்திலையும் சமமான, அதாவது அவர்களிடத்தை ரொம்ப பிரீத்தியோ ரொம்ப வெறுப்போ காட்டாமல் அவர்களிட்ட தேசமற்றி இருக்கிறது. அத்வேஷா சர்வபூதானாம் இடத்திலே சொல்லப்பட்டிருந்தேன்.
வேதம் அத்வேகா சர்வபூதானாம் அப்படிங்கிற இடத்துலயே இது சொல்லப்பட்டிருக்கும். என்னன்னு சர்வபூதங்களிலிருந்து துவேஷமற்றவன், சர்வபூதங்களிலிருந்து சமபுத்தி உள்ளவன் சொல்லப்பட்டிருக்கோம். அப்படி இருக்கும்போது இங்க சத்ரபுத்த மித்ரேச மான அவமான யோகோ இவைகள்ல சமபுத்தியோடு இருக்கிறவன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, கீழே அத்வேகா சர்வபூதானா நித்தியாதினா சத்ரு மித்ராதிஷு தேகஹிதத்துவம் முக்கியம். சத்ரு மித்திரன் வித்தியாசம் இல்லாமல் எல்லா இடத்துலையும் தேகமத்தி இருக்கிறவன் சொல்லுச்சு. இப்போ சத்ரு மித்திரர்கள் எல்லாத்துலையும் பொதுவில தேகமத்தி இருக்கிறவன் அவ்வளவு பெருசு இல்ல. ஒரு சத்ருவோ ஒரு மித்திரனோ தன்னிடத்தில் சன்னிகிதனா இருக்கும் பொழுது எங்கேயோ இருக்கிற பேரிடத்த அவன் சத்ருவா இருந்தாலும் மித்திரனா இருந்தாலும் அவனிடத்துல தேசம் இல்லாமல் இருக்கிறதுங்கிறது அதை காட்டும் அது சாமானிய விஷயம். அதை காட்டுல முக்கிய விஷயம் என்னன்னு கேட்டா, அப்படிப்பட்டவன் சன்னிகிதமா எப்பவும் உடல் இருந்தால் அப்பவும் அவர்கிட்ட பிரீதியோ தேசமோ இல்லாமல் ரெண்டு பேருக்கு சம்புத்தியோடு இருக்கு. பாக்கிட்டாவே அப்படிதான் பாக்கிட்ட ஆரம்பிச்சிருக்கேன். அத்வேகா சர்வபூதானா நித்தியாதினா சத்து முக்தாதிஷு ஹேயரகிதத்துவம் முக்தம் இந்த சுவிசோகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இப்ப என்ன சொல்லப்படுதுன்னு கேட்டாக்க, அப்புற தேர்வு சந்திக்கிட்டே சொல்லி சமர்ப்பித்தான் கதோ கேட்டான். முன் சொன்னதை காரணம் எங்கெங்கயோ இருக்கிற சத்துருக்களுடைய மித்திரர்களுடையும் துவேஷம் இல்லாமல் இருக்கிறது பேசல. அவர்கள் சன்னிகிட்டா எப்பவும் உடல் இருக்கும் பொழுது அவர்களிடத்துல தேசமோ பிரீத்தியோ இல்லாமல் அவர்கள்ட்ட சமபுத்தியோடு இருப்பது என்பது முன்பு சொன்னதை காட்டு இந்த அடுத்த விஷயம். சமசத்ரவு சமஹா சத்ரவுச்ச மித்ரேஷ சதா மான அவமானயோகோ சீதோஷ்ண சுக துக்கேசு சம சங்க விதர்பிதா. அது சொல்லியிருக்க யோக சாஸ்திரத்திலேயே இல்ல சொல்லி, அதாவது அஹிம்சா அப்படிங்கிறது அந்த யமம் இருக்கு இல்லையா, 5 யமங்கள் 5 நியமங்கள். அந்த யமன் அஹிம்சா அப்படிங்கிறது எவன் பூர்ணமா கடைபிடிக்கிறானோ, கரண பிரயத்தாலும் எவன் அஹிம்சை அப்படிங்கிறத பூர்ணமா கடைபிடித்து நடக்கிறானோ அவனுடைய தற்சன்னிதியில அந்த அஜத்யாத்ராதீனாம வைரத்தியாக அந்த புலியும் ஆடும் கூட தங்களுக்குள்ள பரஸ்பரம் வைரம் பாராட்டாது. அவர் சொன்ன விஷயம் அதான். அந்த மாதிரி எவன் சத்தியத்தை பூர்ணமா கடைபிடிக்கிறான் இல்லையா, சத்தியத்தை பூர்ணமா கடைபிடிக்கிறவனுக்கு இல்லையா அந்த பூமிக்குள்ள இருக்கிறதான புதையெல்லாம் இல்லையா, அந்த புதையெல்லாம் கண்ணுக்கு தெரியும். அந்த புதையெல்லாம் கண்ணுக்கு தெரியணுன்றதுக்காக சத்தியத்தை பேசக்கூடாது. எவன் சுவாபாவிகமாக இந்த சத்தியத்தை கடைபிடிக்கிறானோ அவனுக்கு பூமிக்கு அழிந்து இருக்கக்கூடிய புதையல்கள் எல்லாம் கண்ணுக்கு தெரியும்னு காட்டிருக்கான். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு, அதாவது இது எதுன்னு கேட்டா அதை விரும்பி செய்யலான்னு சொல்ல முடியாது. அதெல்லாம் அடையாளம். இவனுக்கு பூர்ணமா அசுத்த கைதர பெற்றது, இவனுக்கு பூர்ணமா சத்தியம் கைதர பெற்றது, இவனுக்கு பூர்ணமா இந்திரிய நிகிரகம் கைதர பெற்றது, இவனுக்கு சௌசமான கைதர பெற்றது அப்படின்னா அதாவது இவனுக்கு சித்திச்சுதா இல்லையான்னு பார்க்கறதுக்கு இந்த அடையாளம் இருக்குது. அதுல அகிம்சையை பூர்ணமா கடைபிடித்து இவன் அகிம்சைங்கிறத வந்து பூர்ணமா கைவர பெற்றான்ங்கிறதுக்கு என்ன அடையாளம் கேட்ட சன்னிதவும் அஜவ்யாத்ராதீனாமபி வைரத்யாக அப்படின்னு யோகசூத்திர பாஷ்யத்தில் சாப்பிட்டு அது மாதிரி எல்லாருக்கும் சத்ரு மித்ராதிகள் எங்கெங்கோ இருக்கிறவா, எப்பவான ஒரு இமெயில கான்டாக்ட் பண்றவா, அவள்கிட்ட துவேஷம் இல்லாம வீட்டு துவேஷம் இல்லாமல் இருக்கிறது ஒண்ணு பெரிய ஆச்சரியம் இல்லை. அவனே சன்னிகித்தனாக இருந்து நிச்சயம் கூட இருந்து தினம் சாப்பிடறதே கூட உட்காந்து இல்லையா அப்படி சந்திக்கிட்டே இருந்தா அவ்வளவு நெருக்கமா இருக்கிறவங்க கூட இவன் நமக்கு சத்ரு இவன் நமக்கு இருக்கிறது பேதம் பாராமல் 2 பேரிடத்தையும் ஏகபாவத்தோட சமமா இருப்பது இல்லையா. இது முன் சொன்ன அத்வேகா சர்வபூதானன்றதை காட்ட இன்னும் உத்கிருஷ்டமான இருக்கு. அதனால சத்ரு நித்தேஷ பிரியா சமஹான 2 பேருக்கு சம புத்தி உள்ள, இவன் சத்ரு இவன் மித்திரன் என்கிற புத்தி பேதமும் இல்லாமல் 2 பேரையும் தன் கூட இருக்கிற 2 மனுஷர்கள் தவிர
வேற எந்த புத்தி அவர்களுக்கு இல்லாமல் இருக்கு. அதுதான் சம சத்வத்தை மித்ரேத்தை ததா மானாபமான யோகம். ததான்னா அப்படியே சமமாக இருத்தல், ததான்னா அப்படியே எப்படியே சமமாக இருத்தல், எதிர மான அவமான யோகம். ததான என்ன அர்த்தம் கேட்டா மானாபமானங்களை சமமாக பாதிக்கிறதுன்னு என்ன அர்த்தம்? நன்னா மனசுனாலும் எதிராலும் நல்லா நினைச்சிருக்கான். எனக்கு எப்படிப்பட்டதான பெரிய கௌரவம் வந்தாலும் எப்படிப்பட்ட அவமானம் வந்தாலும் அதை சமமா நினைக்கிறது முதல்ல தியரிட்டிக்கலா இருக்கலாம். அதுல இருந்து சன்னிகிதமான போது இருக்கும். மானம் அப்படின்னா தனக்கு பெரிய கௌரவம் வந்த போது சந்தோஷப்படாமல் இருக்கும், வந்த போது சந்தோஷப்படாமல். அது வந்தாலும் சந்தோஷப்பட மாட்டேன்னு சொன்ன போறாது, அது வந்த போது சந்தோஷமற்றவனா இருக்கணும். அது மாதிரி அவமானமானது வந்த இடத்துல அதை பத்தி துக்கமற்றவனாக இருக்கும். அதாவது சன்னிகிதேஷு மானாவமானேஷு சமச்சித்தான். அடுத்த சீதோஷ்ண சுக துக்கேஷு சீத உஷ்ண சுக துக்கேஷு சீதம் உஷ்ணம் சுகம் துக்கம். இப்போ இந்த சமஹாங்கிறது எல்லாத்தோட அன்வைக்கிலே வரும். இந்த சீத உஷ்ணாதிஷு சமஹா, அது மாதிரி சுக துக்கேஷு சமஹா இல்லையா. அப்புறம் சங்க விவர்ஜிதா, சங்க விவர்ஜிதான்னா இல்லையா எதிரியும் பற்றவனாக இருத்தல். சங்கம்னா பற்று, விவர்ஜிதான்னா இல்ல எதிரியுமே பற்றவதாக இருக்கு. இப்போ இந்த முன்னால சொல்றது இப்படி இருக்கிறதுதான் காரணம் சொல்ற. அது சூரிய நிந்தா ஸ்துதி, நிந்தா ஸ்துதி இவை ரெண்டையும் சூரியமா சொல்றது. பாக்கியத்துல இந்த காத்திரிக்கு இருக்கிறது, இவருடைய காத்திரியை சாதிக்கிறார். நிந்தா ஸ்துதியோகோ பலபூத அமர்ஷ அனுராகாதி ரகிதத்வாது நிஷ்பல பிரவேசேன துல்யத்வம். நிந்தா ஸ்துதி இவைகள் ரெண்டுலையும் நிந்தா ஸ்துதி ரகிதனாக இருப்பதுன்னா எப்படின்னு கேட்டா, அசலார் பண்ணக்கூடிய நிந்தையினாலேயோ அவர்கள் பண்ணக்கூடிய ஸ்துதியினாலேயோ தனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லாத காரணத்தால ரெண்டும் புரியும். ஒன்றால பிரயோஜனம் இருந்து இன்னொன்னால பிரயோஜனம் இல்லாமல் போனால் ரெண்டுக்கு வேறுபாடு உண்டு. நிந்தா சுத்தியோகோ பலபூத அமர்ஷ அனுராகாதி அனுராகாதி ரகிதத்வாது. ஒருத்தர் ஸ்தோத்திரம் பண்றதுனால அவன் மேல ஏற்படக்கூடியதான அதுக்கு பலபூதமான அனுராகம், ஒருத்தர் நிந்திக்கிறதுனால அதனால ஏற்படக்கூடியதான பலபூதமான அமர்ஷம், இவைகள் எதுவும் எனக்கு இல்லாத காரணத்தால அசலாருடையதான நிந்தையோ சுத்தியோ இவங்கள்ட்ட எந்த மாறுபாட்டையும் ஏற்படுத்தல. அசலார் பண்ணக்கூடிய நிந்தையினாலேயோ சுத்தினாலேயோ இவனுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. அதனால பிரயோஜன ரகிதத்வாது ஒருத்தர் பண்ணக்கூடிய நிந்தையினாலேயோ சுத்தியினாலேயோ எந்த பிரயோஜனமும் இல்லாத காரணத்தாலேயும் அவர்கள் பண்ணக்கூடிய நிந்தை சுத்தி போன்றவைகள்ல தனக்கு அதனால அனுராகமோ அதனால துவேஷமோ ஏற்படாத காரணத்தாலேயும் ரெண்டு துல்லிய பலத்தமாக துல்லியம். இதனால எப்படி ஒருத்தன் பண்ற சுத்தினாலேயோ ஒருத்தன் பண்ற நிந்தையினாலேயோ தனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லாத காரணத்தால ஒன்னு நாள பிரயோஜனம் உண்டு, இன்னொரு நாள பிரயோஜனம் கிடையாதுன்னாக்க ரெண்டுலயும் சமபுத்தி பண்ண முடியாது, ரெண்டையும் தாரதமியம் வரும். யார் பண்ற நிந்தையினாலேயோ யார் பண்ற சுத்தியினாலேயோ தனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை என்கிற காரணத்தால இதை நல்லா புரிஞ்சுட்டாக்க தன்னை நிந்திக்கிறவன் தன்னை ஸ்தோத்திரம் பண்றவன் தனக்கு தன் விஷயமான நிந்தை தன் விஷயமான சுத்தி ரெண்டுலையும் சமபுத்தியானது வந்துடும். இப்போ அப்படி நமக்கு உண்டாகிறதுக்கு காரணம் என்ன? ஒருத்தப்பட்ட சுத்தியினால் நமக்கு மனசுல கொஞ்சம் நப்பாட்டு உண்டாரு. அதாவது ஒருத்தர் பண்ணக்கூடிய நிந்தையினால நம்ம மனசுல கோபமும் வெறுப்பும் வருது. அது வரது நின்று போயிருக்குனாக்க அப்போ நிந்தா சுத்தி ரெண்டையும் சமமாக கேட்கலாம். துல்லிய பிரயோஜனத்தினால துல்லியத்துவம் அது ராத்திரி பார்க்கிற. அடுத்தபடியா மௌனி துல்லிய நிந்தா சுத்தி நிந்தையும் சுத்தியையும் துல்லியமாக கொண்டவன். அவர் எப்படி அவருக்கு துல்லியத்துவம் பிரயோஜன அபாவாத்து துல்லிய பலத்துவாத்து துல்லியத்துவம். அடுத்தபடியா மௌனி மௌனிங்க சப்தத்துக்கு சாதாரணமா மௌனினாக மனநசீலகா முனிர்வா மௌனிர்வா ஒரு விஷயத்த மனசுல மனவர்த்தமா மனநம் பண்ணி அந்த அனுபவம் பண்றவன் இருக்கா இல்லையா, ஆனா மனநஜன்ய அனுபவத்தினால மௌனி பவன் வாயினால வாக்கு சொல்லாம இருக்கான்.
வாயில வார்த்தை சொல்லாமல் மனசிலேயே மானசமா பரிபூர்ணமா அனுசந்தானத்தை அனுபவத்தை கொண்டு எப்பொழுதும் மனநம் பண்ணிட்டு இருக்கிறவன் முனிகி அல்லது மௌனி. இது சாமானிய அர்த்தம். ஆனா இங்க முனிகிங்கிறதுக்கு அந்த அர்த்தம் இல்லை, மௌனிங்கிறதுக்கு அந்த அர்த்தம் இல்லை. இங்க மௌனிங்கிற சப்தத்துக்கு என்ன அர்த்தம் கேட்டாக்க, தன்னை சோத்திரம் பண்றவங்க திருப்பி சோத்திரம் பண்றது இல்ல, தன்னை நிந்திக்கிறவங்க திருப்பி நிந்திக்கிறது இல்லைங்கிறது இருக்கு இல்லையா, அதுதான் இங்க மௌனிங்கிறதுக்கு தாக்கம். மௌனினாக அவன் மன்னன் சீர்லாம் இருப்பான் அப்படின்னு சொல்றதுல மட்டும் தாக்கம் இல்லை. மௌனின்னு சொன்னாக்கா வெறும் எப்பவும் சைலண்டா மௌனமா இருப்பான்னு சொன்னா அப்ப கீர்த்தனாதி நிஷேதங்கள்லாம் இல்லை. அதனால சத்திய பாவம் மௌனிக்கு சித்தார்த்ததா சியாது நாதி சமஸ்த அனுச்சாரணம் சத்திய அத்தியந்த அபேட்சா பாவாது சங்கீர்த்தனாதி நிஷேதத்தை கால விசேஷாதி நியத மௌனம் தத்து உபயுக்தி பூர்வோத்தர சங்கத்திய பாவாது. அதனால மௌனம்ங்கிறதுக்கு என்ன அர்த்தம் கேட்டா, நிந்தன் பந்தி நிந்ததி நிந்தந்தி லௌகிக்காக சுவந்தங்க சுவந்தி ததா பிரசக்த நிந்தா ஸ்தோத்திர புதிக்ஷேப பரத்வமேவ உச்சிதம். இதெல்லாம் பாக்கியத்தை சொல்லல, ஆனா பாக்கியதா திருவுள்ளது இருக்கிறது. தாத்பரியத்துக்கு பாக்கியத்தை சொன்னதுக்கு மட்டும் வியாக்கியானம் இல்லை, பாக்கியதா திருவுள்ளது இருக்க தாத்பரியத்துக்கும். அதனால இப்ப மௌனி அப்படிங்கிற சப்தத்துக்கு சாமானிய பிரசித்தார்த்தங்கள்லாம் எடுத்துட்டு ஒவ்வொன்னா கழிக்கிறார். மௌனி அப்படின்னாக்க மௌனினா முனிகி, முனிதேவ மௌனிகி, சுவார்த்தை அண்ணு முனிகிங்கிற சப்தமும் மௌனி சுகமும் சௌக்கியமும் ஒன்றான மாதிரி சுவார்த்தை சங்கி பிரத்தியம் மாதிரி முனிதேவ மௌனி. முனிகிங்கிற சப்தத்துக்கு என்ன அர்த்தம்? முனிகி மனநசீலா, அனவரத்தம் ஆத்மாவையும் பரமாத்மாவையும் மனசுல அனுசந்தானம் பண்ணி அதனால ஒரு வார்த்தையற்று இருக்கிறவன் இருக்காங்க இல்லையா, அப்படிப்பட்டவன் மௌனின்னு சொல்லப்பட்டதா இருந்தால் அது ஏற்கனவே இதே இங்கே சொல்லப்பட ஸ்திரமதிகி இத்தியனைவே இல்லையா. ஸ்திரமதிகின்னு அர்த்தம் ஆத்மாவில பரமாத்மா ஸ்திரமான மதியை மனோவிசேஷத்தை கொண்டவனால மௌனிங்கிறது. அதனால கட்டார்த்தம் திரும்பி அதுக்கு பிரவருத்தி வந்து இப்ப அந்த அர்த்தத்தை சொன்னேன். அல்லது முனிகிங்கிற சப்தத்துக்கு எப்பவும் மௌனமாயிருப்ப, எந்த சப்தத்தையும் உச்சாரணம் பண்ணாமல் இருக்கிறதா மௌனம்னு சொன்னால் இங்க அப்படிப்பட்ட மௌனியும் இல்லை. ஏன்னு கேட்டா சர்வசப்த அனுச்சாரணம் அவிவர்த்திதம், அது இங்க விவர்த்திதம் இல்லை. ஏன்னா இவன் அனவரதம் இல்லையா பகவான் மந்திரங்கள் எல்லாம் உச்சரிக்கிறான், பகவானுடைய திருநாமங்கள் குணங்கள் எல்லாம் சங்கீர்த்தனம் பண்றான். இப்ப மௌனம்னு சொன்னா அதுக்கும் விரோதியாகும், அதையும் நிஷேதிக்கும். அதனால அந்த மௌனம் இல்லை இங்க சொல்றது. இன்னொரு மௌனம் உண்டு. விரத காலங்கள்ல ஒரு மௌனத்தை சாஸ்திரம் விதிச்சிருக்கு, பிரதோஷ காலங்கள்ல மௌனம், இன்னும் சில விசேஷமா சில ஏகாதசியாதிகள்ல மௌனம். இப்படின்னா எப்பப்பெல்லாம் போஜன நிஷேதம் இருக்கோ அப்பப்பெல்லாம் மௌனமும் சேர்த்து விதிக்கப்பட்டது. அப்படி அந்தந்த விரத கால பிராப்தமான மௌனம் ஒண்ணு சாஸ்திரத்தை விகிதமா இருக்கு. அது சாஸ்திர விகிதமான மௌனமானதால் அது சாஸ்திரத்தை இல்லாததானே தானா கல்பிச்சுக்கிற மௌனத்தை வேணா சொல்ல வேண்டாம். சாஸ்திர விகிதமான அப்பப்போ பிரதோஷாதி கால பிராப்தமான மௌனம் இருக்கே, அந்த மௌனத்தை சொல்றதோ அப்படின்னு கேட்டாக்க அந்த மௌனம் உபயுக்தமானதுதான் சாஸ்திர விகிதமானதுதான் சொன்னாலும் கூட இங்க முன்பின்னைக்கு அதுக்கு சங்கதி வராது. இங்க காலப்பிராப்தமான விஷயங்களை சொல்லல, அதனால அந்த மௌனமும் இங்க அர்த்தம் இல்லை. அதனால மௌனி அப்படின்னாக்க சப்தங்களை உச்சரிக்காதவன் அப்படின்னா எந்த சப்தங்களை உச்சரிக்காதவன் இங்க விஷயமாக எதை சொல்வது உச்சிதம்னு கேட்டா, சாமானியமா லோகத்தை தன்னை தோற்றம் பண்றவர்களை தோற்றம் பண்ணுகிறார்கள், தன்னை நிந்திக்கிறவர்கள் நிந்திக்கிறார்கள் இல்லையா, அப்படிப்பட்டதான லட்சணங்களை அப்படிப்பட்ட நிந்தாசிக்கு வச்சனங்களை உச்சரிக்காதவன் தான் இங்க சொல்லப்பட்ட மௌனம். அதுக்கு பதில் சொல்லி பேசக்கூடாதுன்னு இல்ல. அதுவும் கேட்டாக்க முன்னால துல்லிய நிந்தா சுத்தின்னு சொன்னாங்க. அந்த துல்லிய நிந்தா சுத்தினா என்னன்னு முதல்ல சொல்ற, முதல்ல அவர்கள் சொல்ற நிந்தைக்கோ சுத்திக்கோ தான் பதில் சொல்லாதவனாக இருந்தாரே துல்லிய நிந்தா சுத்திக்கும் படிப்படியா வந்துடும். சாமானியமா லோகக்காரர்கள் இயல்பு தன்னை தோற்றம் பண்றவனை குறித்து இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே தோற்றம் பண்றது. அவன் இன்னொரு பேர் தோற்றம் பண்றது அவங்க அவங்க சோத்திரம் பண்ண அளவுக்கு பட்டா சோத்திரம் பண்ணி விட்டாருனாக்க சரி நம்ம சோத்திரம் அவர் சோத்திரம் பண்ணி சரியா வச்சு பட்டுருவோம். நம்ம அதிகமாக சோத்திரம் பண்ணி விட்டா
அவனுக்கு கொஞ்சம் நம்மள்ட்ட கொஞ்சம் கடன் பாக்கி இருக்கும். ஆனா அவனுக்கு வந்து ஒரு சொத்தம் உண்டு. அது மாதிரி சுதி நீங்காது லோகத்தை சாமானிய ஜனங்களுடையதானே யோகிகள் அல்லாதவர்களுடையதானே இல்லையா ஒரு காரியம் என்னன்னு கேட்டா, தன்னை தோற்றம் பண்ணக்கூடியவர்களை தாங்கள் சுத்தி பண்ணுவதும், தாங்களை நிந்திக்கக்கூடியவர்கள் தாங்கள் திருப்பி நிந்திப்பதும், இப்படிப்பட்ட சுதி நின்றா விஷயங்கள்ல வாக்கு உச்சரிக்கிறது இல்லையா, அந்த வாக்கு உச்சாரண நிவர்த்தி தான் இங்க சொல்லப்படுறதான மௌனம். நாம நாக்கு ரெண்டு விஷயத்துக்கு ஆசையா இருக்கும். அந்த 2 விஷயத்துக்கு ஆசையாம வந்துருச்சுன்னா மௌனம். ஒண்ணு ஆத்மோத்கர்ஷம் பரநிந்தை. நல்லா எப்படி இருந்தாலும் யாரும் ஒரு இது பண்ணாங்க, நாங்களும் அப்படி பண்ண மாட்டோம்ப்பா நாங்கெல்லாம் அப்படின்னு ஒரு டக்குன்னு வந்துடும். ஒரு சட்டமன்றவாளை பார்த்து நாட்டப்பெல்லாம் எங்க காட்டில் பண்ண விட மாட்டா, நாங்க நாட்டப்பெல்லாம் பண்ணதில்லை அப்படின்னு தன்னை பத்தி ஒரு உச்சர்க்கம் வந்துடும். அதை பண்ண மாட்டோம் சொல்லக்கூடாது. ஆத்ம விஷயத்தை உச்சர்க்கம் தனக்குள்ள பெருமை உண்மையான பெருமை தான், அந்த பெருமையை சொல்லக்கூடாது. அசனான உள்ள தோஷம் பாக்கியமான தோஷம். அது சாதாரண நாம ஆழ்வாங்க நம்ம நாட்டை செய்யறது இந்த 2 விஷயத்துக்கு தான். கடைசியில் நாம பேசுற வார்த்தைகள்லாம் கடைசியில எல்லாம் தோலை உடுத்தி பார்த்தோம்னா இது 2 விஷயம் தான் உள்ள இருக்கு. இந்த 2 விஷயத்துக்கும் இல்ல வார்த்தை சொல்றதை விட்டுட்டோம்னாக்க இல்லையா, அதுதான் இங்க சுவாமி சொல்ற மௌனி தான் நாங்க ஆழ்வான் சாதிக்கிற மௌனி. அங்க நாட்கள் செய்கிறது ஜபம் என்ற பிரகாரத்தை சொல்றேன். திருக்கோசியூர்ல புறத்தாழ்வான் பிள்ளைப்பிள்ளை ஆழ்வானுக்கு சொன்னது. பிள்ளைப்பிள்ளை ஆழ்வான் ரொம்ப அஞ்சு நெருங்கி இல்லையா, ஐயோ பாகவதற்கார படாமல் எப்படி இருக்குது அப்படின்னு ரொம்ப அச்சமா இருக்கு பயமா இருக்கு சொல்லும்போது, இது கஷ்டப்பட என்ன இருக்கு இல்லையா, பாகவதற்கார படுவது பூரா நாட்டால தான் இல்லையா, நாட்டை கட்டுப்படுத்துறதுதான் இதுதான் இல்லையா. நாம் பேசுற காலம் எல்லாம் நம்முடைய நாக்கு எதிர்க்கா செய்யறது போது அந்த 2 விஷயம், இது 2ல நாட்டை நிறுத்தினாக்கள் அப்புறம் பாகவதற்காரர்கள் இடமே இல்லை இல்லையா, அஞ்சாதேர்கள் அப்படின்னு புறத்தாழ்வான் பிள்ளைப்பிள்ளை ஆழ்வானுக்கு பாதிக்கிறது. அதான் கிட்ட உள்ள சதா சட்டவுக்கு வித்திரேச சதா மானவமானயோகம் ஸ்ரீதோஷ சுகதுக்கேஷு சமஹ சங்க விவர்ஜிதா சூரிய நிந்தா சுதி மௌனி சந்துஷ்டா ஏனக்கேனக்கு சந்துஷ்டான இதுதான் அதுதான் இல்லாமல் பிராப்தமான விஷயம் எதுவானாலும் வஸ்து எதுவானாலும் தேவதாரணாதிகளுக்காக தன்னுடையதான பூர்வ கர்ம சங்கீதமான எந்த ஒரு வஸ்துவை கொண்டு தேவதாரணம் நடத்த சொல்லி பகவத் சங்கல்பத்தால கிடைக்கிறதோ அதை கொண்டு சந்துஷ்டனாகிறேன். ஏன்னா தாற்பயம் தெரியும் உண்மையே சொல்லியிருக்கேன். அதனால ஒண்ணுமே தான் பிசாமம் பண்ண ஒண்ணுமே பண்ணாமல் இருந்து தனக்கு புண்ணியபாபு கர்மனால இதான் கிடைக்கணும் ஒண்ணும் கிடைக்காது, நீதான் கிடைக்கும். தான் தனக்குரியதான தனக்கு சாஸ்திரம் விதித்ததான பிரகாரத்துல தான் பிரவருத்தியை பண்ணணும். ஆனா அந்த பிரவருத்திக்கு எனக்கு இன்னதுதான் கிடைக்கணும் அப்படிங்கறதான ஒரு ஏனக்கேனக்கு சந்தோஷா ஏனக்கேனக்கு அர்த்தம் கிடைத்த ஏதோ, அதாவது தான் ஒண்ணுமே பண்ணாத வந்து கிடைத்த ஏதோ ஒண்ணுனால இல்ல, தனக்கு விகிதமான தான் பிரயத்தனத்தை தான் பண்ணி தான் பண்ண பிரயத்தனத்துக்கு இதுதான் கிடைக்கணும் அதுதான் கிடைக்கணும் நிர்பந்தம் இல்லாமல் பண்ற பிரயத்னம் தன்னுடையது. அதுக்கு வர பலனானது பெருமாள் கொடுக்கிற எதுவோ அது கொண்டு அதனால சந்தோஷனாக இருக்கிறேன். எனக்கு சந்தோஷம் சொன்னாக்க நான் ஒண்ணுமே பண்ணாமல் வந்து ஏதோ பிடிச்சது கொண்டு சந்தோஷப்படுதுன்னு அர்த்தம் சொல்ல சொல்றான். அது அர்த்தம் சொல்லக்கூடாது. தான் ஒண்ணுமே பண்ணாமல் ஒண்ணுமே கிடைக்காது. அப்போது சந்தோஷத்துக்கு அதான் தான் தனக்கு விதிக்கப்பட்டதான விற்பில தன்னுடையதான பிரவൃத்தி குறைவு எதுவும் இருக்கக்கூடாது. ஆனால் அந்த பிரவൃத்திக்கு கிடைக்கிற பலனை அளவு பார்க்கக்கூடாது. அதுதான் ஏனக்கேனத்துக்கு சந்துஷ்டா ஏனக்கேனத்துக்கு அனிகேதா ஸ்திரமதி அனிகேதா ஸ்திரமதிங்கிறது பாக்கிறார். எப்படி யோசனை பண்றார் சுவாமியும் அது மாதிரி தான் பண்றார் இல்லையா. ஸ்திரமதித்துவாது அனிகேதா ஆத்மாவில ஸ்திரமான மதி இருக்கிறபடினால நிகேதனாயிஷோ அசக்தகா, அதாவது கிருகாதிஷோ அசக்தகா. நிகேதனம்ல வசிக்கிடம் வசிக்கிற இடம் இந்த தேகத்துக்கா இந்த ஆத்மாவுக்கா வசிக்கிற இடம் தேகத்துக்கு. அதனால வசிக்கிற இடம் எப்படி இருந்தாலும் மனசா அந்த பெருமாள் ஈடுபட்டு ஆத்மாவிலையும் பரமாத்மாவையும் ஈடுபட்டு இருந்ததுன்னா
அதுல ஆத்ம பரமாத்ம விஷயங்கள்ல ஸ்திரம் அசித்வாத்து அனிக்கேதா தன்னுடைய வாசஸ்தானாதிகள்ல அதிக பற்று இல்லாத ஏதோ ஒரு இடத்துல திருவாரூரம் பண்றதுக்கு இத்தனை கர்மாக்களை அனுசரிக்கிற அளவுக்கு நானே வெளிய அந்த கிரகாதி விஷயங்கள்ல அதிக பற்றுடையவனாக இல்லாமல் இருக்கும். ஏற்கனவே சுவாமி பிரபாத ரக்ஷாதிகாரத்தை ஒரு ஸ்லோகம் சாத்திருக்கார். நசப்த சாஸ்திராபுரத மோக்தா, சப்த சாஸ்திரம் அதாவது வியாக்கரண சாஸ்திரத்தை இல்லையா அத ரொம்ப ஈடுபாட்டோட வாசிவது மோட்சம் இல்லைன்னு சாத்திருக்கார். ஏன்னா அவர் சொல்ல சப்தத்தில் உள்ள குறைகள் தான் மனசுல இல்ல ஆராய்ச்சி வெளிய தாத்பரிய பாகம். இரண்டாவது ரம்ய ரம்ய ஆவசத்தை சத்தா ரொம்ப கிரகம் இல்லையா தனாதிகள் எல்லாம் அதிக பற்றுடைய வந்திருக்காங்க. என் வானா இருக்கணும், ஒரு 2 மாடி இருக்கணும் இல்லையா, முன்னாள் 50 அடி பின்னால் 50 அடி எவ்வளவு இருக்கணும் இல்லையா, 2 3 4 கார் நிறுத்தத்துக்கு கார் பார்க்கிங் இப்படிதான் ஆசைப்பா இல்லையா இல்லையா. ரம்ய ஆவசத்தை இல்லையா, ரம்யமான ஆவசம் போன்ற செல்ல பிரீத்தி உடையும். அது மாதிரி லோகத்தில் உள்ளவர்கள் எல்லாரும் தன்னிடத்து பிரீத்தியா இருக்கணும்னு எதிர்பார்க்கிறவன் இல்லையா. இப்படி எடுக்கணும் லோகத்தை அவாவது புரிஞ்சவங்க ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி பேசிட்டு தெரிய வேண்டிய பெரும்பாலும் நம்மளுக்கு பிரீத்தியா இருக்கணும்னு நினைக்கணும். அப்படி இருந்தா எல்லாரும் நம்மளுக்கு பிரீத்தியா இருப்பாங்க. அது தவிர ஒவ்வொருத்தரும் நம்மளுக்கு பிரீத்தியா இருக்கணும்னு தனித்தனியா ஒரு காரியம் செய்ய போகுதால் கடைசியில வஸ்து வினப்படும். நசப்த சாஸ்திராதி ரத்த மோட்சா ந போஜனாச்சாதன தத்பரஸ்ய ந தைவ ரம்யாவசத பிரியஸ்ய ந லோக சித்த கிரகணே ரசஸ்ய. 4 பேர் மோசம் தெரியலங்கிற சுவாமி. ஒன்னு வியாக்கரண சாஸ்திரம் மற்றும் சங்கீத சாஸ்திரம் இவற்றை விருத்த பிரீத்தியோடு கற்பவர், போஜனம் மற்றும் இவர்களில் ஈடுபாடுடையவன், அழகிய வீட்டில் வசித்து பிரீத்தி உள்ளவன், உலகத்தாரின் மனதை கவரும்படி பேசுவதற்கு ஆசைப்படுபவன். இவர்கள் 4 பேருக்கு மோட்சம் கிடையாது. பூர்வார்த்தம் முன்பது இருக்கு, உத்தராந்திற்கு நசத்து சாஸ்திராதி ரதஸ்ய மோட்சா ரம்யா வசத பிரியஸ்ய நலோக சித்த கிரகணே இருக்கிறது. லோகத்தாருடைய சித்தத்தை மனதை ஆக்கர்ஷிக்கணும் என்பதற்காக பேசுறவன். அர்த்தத்தை அர்த்தம் செய்கிறது. வியாக்கரணம் சங்கீத சாஸ்திரம் விவேகம் எல்லாருமே கவர முடியா பேசி எல்லாருக்குமே பிரீதி சம்பாதிக்கணும் அப்படின்னு பார்க்கிறாங்க இல்லையா. நசப்த சாஸ்திராதி ரதஸ்ய மோட்சா அது மாதிரி நான் போஜன வசனாதிசு அப்புறம் ரம்ய ஆபசத்தை ரம்யமான கிரகத்தை வசிப்பதுல ஆசை உள்ளவன், லோகத்தாருக்கு எல்லாருக்கும் பிரீத்தியாக பேசி எல்லாருடைய மனசையும் கவரணும் அப்படின்னு எண்ணம் உள்ளவன். இவர்களுக்கு 4 பேருக்கு மோட்சம் கிடையாதுன்னு சொல்றாங்க. ஏன்னா அவர்கள் மனது ஸ்திரமா நிறுத்த முடியாது. அதனால நிறுத்தணும் ஸ்திரமதி அநிகேதனம். நிகேதனம்னா இந்த தேகத்துக்கு வாசஸ்தானமாக இருக்கக்கூடியதானே நிகேதனாதிகள் ஆதி சொல்றதுனால போஜன வஸ்திராதிகள் இவைகள் அசக்தா அவன் அனிகேதன அனிகேதா ஸ்திரமதி. இப்படிப்பட்ட யாவன் ஒருவன் இப்படிப்பட்ட பக்திமானாக இருக்கிறானோ சமேத்தியா. இந்த பிரகடனமே பெருமாள் இப்படிப்பட்ட பக்திமான் எனக்கு பிரியமானவன் இந்த பிரகடனம் எதுக்காக ஏற்பட்டது? இதெல்லாம் யாருக்கு சம்பாதித்தமான குணங்கள் சொல்லப்பட்டதுலாம் கேட்டா, எவன் பலத்தியாகம் பண்ணி கர்மானுஷ்டானம் பண்ணவன் அதனுடைய பெருமைக்காக ஏற்பட்டது பிரகடனம். பிரகடனத்தை பெருமாள் ஒவ்வொரு நாள் இதையானு பண்ணி பக்தி யோகத்துக்கு சொல்லி கரையில இதெல்லாம் ஒண்ணுமே உன்னால பண்ண முடியாட்டா கூட ரொம்ப சுலபமாக பண்ணக்கூடியதுன்னு கேட்டா, பலத்திர அபிசந்தியை விட்டு பகவத் ஆராதன ரூபமாக கர்மாக்களையும் பண்ணக்கூடியவன் தானே அவனுக்கு ஏற்படக்கூடிய சம்பாதித்தமான அவனுக்கு ஏற்படக்கூடியதானே இந்த சுபாவ விசேஷங்கள் இவைகள்லாம் எதிலிருந்து ஆரம்பிச்சு அது அத்வேசாசம் பூத்தானான் என்று அதுக்கு பாக்கியா வச்சிருக்க அவதாரிக்க பார்க்கணும். அனபிசம்ஹித பல கர்ம நிஷ்டத்திய உபாதேயான குணானாக
பலத்துல அபிசந்தி இல்லாமல் பகவத் ஆராதன ரூபமாக சர்வ கர்மாக்களை அனுஷ்டிக்கக்கூடியவர்களான அவனுக்கு ஏற்படக்கூடியதான உபாதேயமான சுபாவ விசேஷங்கள் இவை. இப்போ அதெல்லாம் ஒண்ணும் நம்மளால பண்ண முடியல, நம்மளால ஒன்னும் உபாசனத்தை ஒன்னும் அபியாச பூர்வமா பண்ண முடியல, அதெல்லாம் ஒன்னும் நடக்கலன்னா கூட இது நம்ம கையில சுலபமாக பண்ணக்கூடியது. இதை பண்ணியே பெருமாளுக்கு அத்தியந்த பிரீதி விஷயமாகவும் பகவத் பக்தனாகவும் ஆகிடலாம்ன்றதுனால இதை ஸ்டார்ட் பண்ணாலே தானா மோட்சப்பட்ட பெருமாளுக்கு நம்ம மேல அளவற்ற பிரீதி உண்டாக்கி மோட்சத்தை கொடுத்து கடைசியில மோட்சத்தை அடைய போறவங்க யார் அடைய போகிறாங்க? யார் பகவானுடைய பிரீத்திக்கு பாத்திரமாக்கானோ அவன் தான் அடைய போறான். இப்ப பெருமாள் சொன்னா இப்படி இருக்கணும்னு அவரிக்கேங்கிறான். இந்த 5 ஸ்லோகத்தையும் சொல்லப்பட்டதான இந்த பகவானுக்கு அத்தியந்த பிரீத்தி விஷயமாக இருக்கக்கூடிய இந்த பக்தியாகிற சுபாவ விசேஷம் யாருக்கு ஏற்படும்? அனபிசம்ஹித பல விசேஷ கர்ம நிஷ்டத்து. அதனால 12வது அத்தியாயத்துல இந்த பக்தியோக விஷயத்தை முடிக்கிறார். இதோட முடிக்கும் போது கடைசி பிரகடனமா என்ன சொல்ல முடிக்கிறான்னு கேட்டா, உனக்கு அந்த பக்தி யோகம் சொல்லப்பட்ட அவைகள் எல்லாம் ஒன்னும் என்னுடையதான குணாபியாச பூர்வமாக என்னுடையதான அந்த விபூதி குணங்கள் எல்லாம் உன்னால் அப்படி அனுசந்தானம் பண்ண முடியாமல் போனாலும் கூட கவலைப்படாது. நீ உனக்கு விதிக்கப்பட்ட நித்திய நைவேத்திய கர்மாக்களையும் உனக்கு சத்தியமான வர்ணாசிரம தர்மங்களையும் பலத்துல அபிசக்தி இல்லாமல் எனக்கே ஆராதன ரூபமாக பண்ணிட்டு வந்தீங்கன்னா இப்படிப்பட்ட சுபாவங்கள் எல்லாம் உனக்கு தானா இந்த குணங்கள் சுத்தி. இந்த குணசுத்தியினாலே நீ பக்திமானாகவும் எனக்கு அத்தியந்த பிரீத்திக்கு பாத்திரனாகவும் ஆவார் அப்படின்னு பெருமாளுடைய உபதேசத்தினுடைய பஞ்சவத்தான். இந்த 12வது அத்தியாயத்தை கரெக்டா புரிஞ்சுக்கணும். என்னமோ சொல்லி என்னமோ முடிச்சுவான்னு நினைக்கூடாது. எதுக்கு பக்தி யோகத்தை முடிவு போய் திரும்பி கர்மயோகத்தை சொல்றான்னு நினைக்கூடாது. அதுக்கப்புறம் இவ்வளவு சொல்லிருக்கேன். 7வது அத்தியாயத்திலிருந்து 11வது அத்தியாயம் வந்து இவ்வளவு விஷயம் சொல்லிருக்கேன். இதெல்லாம் உனக்கு ஒன்னும் கைவராட்டா கூட முதல்ல நான் 6வது அத்தியாயத்தை சொன்ன அந்த பூர்வ சட்டத்தை சொல்லி முடித்ததான அனபிசம்ஹித பல விசேஷமாகிற பலத்துல அபிசந்தி இல்லாமல் என்னுடைய ஆராதன ரூபமாக உனக்கு சத்தியமான சர்வசாஸ்திரிய கர்மாக்களை அனுஷ்டித்து வந்தையாகில் படிப்படியா உனக்கு இந்த உபாதேய விசேஷமாகிற இந்த குணங்கள்லாம் இந்த சுபாவங்கள்லாம் ஏற்பட்டு நீ என்னுடைய அத்தியந்த பிரீத்திக்கு பாத்திரமாக என் பக்தனாக ஆவாய். கடைசியில் பெருமாளுக்கு அந்தோ பெருமா பெருமாள் திருவிழா என்னன்னு கேட்டா சர்வ கர்மாக்களையும் எனக்கு ஆராதன ரூபமாக அனுப்பி திரும்பியும் கீதை பூரா திரும்பியும் போய் கர்மயோகத்தான் போய் இந்த வேறு கட்டி இருக்கிறது. சக்கல கர்மா வைத்தமாக நமக்கு விதிக்கப்பட்ட சர்வ கர்மாக்களையும் பகவானுடையதான ஆராதன ரூபமாக பலத்துல ஆட்சி இல்லாமல் அனுப்பிட்டால் அது இப்படிப்பட்டதான உபாதேயமான சுபாவ விசேஷமாக குணங்களை எல்லாம் எடுத்து உண்டாக்கி இவனை பக்திமானாக ஆக்கி பகவானுக்கு அத்தியந்த பிரியனாக இவனை சொல்லும். அதுக்கப்புறம் இதெல்லாம் விஷயம் சொல்லியாச்சு. இப்ப இந்த கீழே இருக்கிற 6 ஸ்லோகத்தை சொல்லப்பட்டால் கீதையினுடைய பரமசாரம். கடைசியில இந்த அத்தியாயத்தில் 7வது ஸ்லோகம் சொல்றார். ஏது தர்மியாமிதம் யதோக்தம் பரியுபாசதே ஸ்ரத்ததானாக மத்பரமாக பக்தா சேவ அதீவ மே பிரியா. ஏது தர்மியாமிதம் யதோக்தம் பரியுபாசதே ஸ்ரத்ததான மத்பரமாக பக்தா சேதீவ மே பிரியா. ஏது தர்மிய அமிர்தம் யதோக்தம் பரியுபாசதே. धर्म्यम से अमृतम चेती धर्मियामृतम. धर्म्यम अमृतम. धर्म्यम में तो धर्मात अनपेदम. धर्मத்தை விட்டு சிறிதும் விலகாததானே எது தர்மத்தை விட்டு விலகாததானது இது எப்பவும் ஒன்றை விட்டு விலகாதுன்னா மார்க்க விசேஷம் உபாயம் அர்த்தம். அமிர்தம் அப்படிங்கிறது பரம் நிரதியே போக்கியமான பரம பிராப்தியம். ஆனால் தர்மியம் அமிர்தம் என்பதற்கு பிராப்தியம் என்பதானது அமிர்தம், தர்மியம் என்பதானது பிராபகம். தர்மியம் அமிர்தம் கேட்குன்னு இதர சாப்பிடுங்க. இதுவே தர்மியம், இதுவே பிராப்தியம். அதாவது பிராப்திய சமமான நிரதிய போக்கிய ரூபமாக இருக்கக்கூடிய பிராபகமாகிற பக்தி. தர்மியம்ங்கிற பதம் பக்தி யோகத்துக்கு 11வது அத்தியாயத்தினுடைய ஆரம்பத்துல சாய்ச்ச தர்மியம்ங்கிற பதம். 9வது அத்தியாயம் பக்தி யோகத்தினுடைய அத்தியாயம்.
9வது அத்தியாயத்தை ஆரம்பம். தர்மியம் சுசுக்கம் தத்து மத்தியம். தர்மியம்னா தர்மாத்து அனபேதம், தர்மத்தை விட்டு விலகாததான பக்தி யோகமாகிற உபாயம். அது அமிர்தம். அமிர்தம்னா பிராப்தியம், பிராப்திய சமமான. அதாவது இந்த பக்தி யோகமானது அனுஷ்டிக்கிற வேலையிலேயே மோட்சத்துக்கு துல்லியம், பிராப்தியமான மோட்சத்துக்கு துல்லியமாகிற ஆனந்தத்தை கொடுக்கும். ஒரு பக்தி யோக நிஷ்டனுக்கு பக்தி யோகமானது அனுபவிக்கிற காலத்திலேயே யோக அந்த யோகமே உபாயமே மோட்சத்துக்கு பலத்துக்கு துல்லியமான ஆனந்தம். அதனால்தான் பிராப்திய சமமாகிறது. அமிர்தம்ங்கிறது பிராப்தியம், தர்மியம்ங்கிறது பிராபகமாகிற பக்தி யோகம். அதான் மோட்சத்துக்கு துல்லியமான ஆனந்தத்தை உடையதாகிற இல்ல இந்த பக்தி யோகம் தானே சொல் சொல்லப்பட்டதான உபாயம். இதை யதோக்தம் பரிபாசதே. அதை யதோக்தம் என்னக்கும் இந்த 12வது அத்தியாயத்துல அதாவது இன்ன பிரகாரமா அனுஷ்டிக்கலாம், அதுக்கு முடியலன்னா இன்ன பிரகாரமா அனுஷ்டிக்கலாம், அதுக்கு சக்தி இல்லைன்னா இன்ன பிரகாரமா அனுஷ்டிக்கலாம்னு சொன்ன இந்த பிரகார பேதங்களுக்குள்ள மையாதே சிவன பார்த்தேன்னு சொல்லி இங்கு சொல்லப்பட்டதான ஏதேனும் ஒரு பிரகாரத்துல இந்த பக்தி யோகத்தை எவன் பாசிக்கிறானோ ஏது தர்மியா அமிர்தம் இதம் யதோக்தம். யதோக்தம்னா அஸ்மின் அத்தியாயே யதா உக்தம் ததா யஹா பரிபாசதே. பரிபாசதேன இந்த பூர்ணமான பிரகாரத்தால எவன் உபாசனம் பண்ணுகிறானோ ஸ்ரத்ததானாக மத்தரமா. ஸ்ரத்ததானாக அர்த்தம் இவ்விடயத்தின் சித்த துறையை ஸ்ரத்தையை உடையவர்களாக, மத்தரமாக என்னையே பரம உத்தேசமாக கொண்டவர்களாக எவர்கள் அனுப்பிக்கிறார்களோ தே பக்தாக அதீவ மேற்றியாக. ஏது எவர்களோ வெண்ணில் தர்மியாமிருதம் இடம். அமிர்தம்னாக்க பிராப்தியம், தர்மியம்னா பிராபகமான பக்தி யோகம். மோட்சமாகிற பரம பிராப்தியத்துக்கு துல்லியமான ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியதான இந்த பக்தி யோகத்தை யதோக்தம் மையாதேசவன பிராப்த மன பார்த்தேன்னு இந்த அத்தியாயத்தை சொல்லப்பட்ட பிரகாரம் தன்னுடைய சக்திக்கு அனுகுணமாக எவனும் இந்த பக்தி யோகத்தை அனுஷ்டிக்கிறானோ அனுஷ்டிக்கிற விடத்துல ஸ்ரத்ததானாக இந்த பக்தி யோக விஷயத்துல இது அதனால என்னை பெறுவதில் மிகுந்த குறையோடு கூடியவனாக மத்பரமாக சர்வ கர்மாக்களையும் என்னையே பிரதான உத்தேசியமாக கொண்டு இது அனுஷ்டிக்கக்கூடியவராகவும் எப்ப எப்ப அப்படிப்பட்ட பக்தன் எவனும் உள்ளானோ எவர்கள் உள்ளார்களோ அந்த பக்தர்கள் எனக்கு அதீவ பிரியாக, எனக்கு அத்தியந்த மிகவும் பிடிக்கும் விஷயமானவர்கள். தர்மியம் அமிர்தம் செய்து தர்மியாமிர்தம். தர்மியாமிர்தத்துக்கு விக்கிரகம் சொல்ற யாதொன்று தர்மியமாகவும் யாதொன்று அமிர்தமாகவும் இருக்கிறதோ அது தர்மியாமிர்தம். ஏது பிராப்தியசமம் பிராபகம் பக்தி யோகம். பிராப்தியத்துக்கு துல்லியமான பிராபகம், மோட்சத்துக்கு துல்லியமான ஆனந்தப்பிரதமாக இருக்கக்கூடிய பக்தி யோகத்தை யதோக்தம் மையாதேசிய மனோ ஏமாம் பரிபாசதே இத்தியாதினா இந்த அத்தியாயத்துல 2வது ஸ்லோகம் தொடங்கி சொல்லப்பட்ட பிரகாரத்தாலே இந்த பிராப்திய சமமான ஸ்தாபகமான பக்தி யோகத்தை எவர்கள் உபாசிக்கிறார்களோ தே பக்தாக, அப்படிப்பட்ட அந்த பக்தர்கள் அதிதராம் நமக்கு அதிதராம் அர்த்தம் மிக அதிகமாக என்னுடைய திருப்திக்கு மிகவும் உகந்தவர்கள் அப்படின்னு சொல்லி இது பகவத் ராமானுஜ விருதிலே ஸ்ரீமத் கீதா பாஷ்யே 12ோऽध्याय அப்படின்னு பகவத் பிராப்திக்காக உபனிஷத்துகள்ல சொல்லப்பட்ட அந்த உபாசனம் சொல்லக்கூடிய பக்தி யோகம் அங்கீகம், அதுக்கு அங்கமாக இருக்கக்கூடிய கர்மயோக ஞான யோகங்கள், அதனால ஏற்படக்கூடிய ஆத்ம சாட்சா்காரங்கள், அது அங்கங்கள். முதல் 6 அத்தியாயங்கள் அங்கத்தையும் அடுத்த 6 அத்தியாயங்கள்ல அவைகள் அங்கமாக கொண்ட அங்கீயாகிற பக்தி யோகத்தையும் சாட்சி விட்டார். இது ஒரு சட்டம் பாக்கி இருக்கு. அதுல 13வது அத்தியாயம் முதல் கொண்டு 18வது அத்தியாயம் வரையிலும் இந்த முதல்ல சொல்லப்பட்டதான
கர்மயோக தியான யோகங்கள் தற்பலமாகிற ஆத்ம சாட்சா்காரம் சாதிச்சதுல இவைகள்ல சொல்வதற்கு இன்னும் சில விட்டு போன அம்சங்களையும் இன்னும் தெளிவுபடுத்தி சொல்ல வேண்டியதான அம்சம் சொன்னவற்றிலே இது முதல்ல அனுத்தம்னா என்னத்தான் சொல்லப்படாமல் விட்டு போனது. இரண்டாவது சொன்னவற்றிலேயே இன்னும் விளக்கி சொல்ல வேண்டியது. இன்னும் ஏற்கனவே சொல்லப்படாத சிலவற்றை சேர்க்க வேண்டியது. புதுசா எந்த விஷயம் சொல்ல போறதில்ல. கீழே 12 அத்தியாயங்கள்ல சாதிக்கப்பட்ட விஷயங்கள்ல அங்க அங்கீரூபமான இந்த பக்தி யோகத்துல ஏற்கனவே சொல்லப்படாத அம்சங்களையும் சொல்லப்பட்ட அம்சங்கள்ல இன்னும் தெளிவு பெற வேண்டிய அம்சங்களையும் அதற்காக அந்த தெளிவுக்காக சில அம்சங்களையும் கூட சேர்த்து மேலே இந்த 6 அத்தியாயங்கள் இதுக்கு பரிசேஷம்னு கேட்கு. அத்தியாயத்வய பரிசேஷம் சட்டத்வய பரிசேஷம் ஹி திருத்தீயம் சட்டம். இத சங்கிரகத்துல நாலாவது ஸ்லோகத்துக்கு சுவாமி தேசியம் இருக்கிற அவதாரி செய்த ஏவம் சர்க்கத்வய உத்தான சர்க்கத்வயோக்த நானாவித தத்துவ சீத விசோதன பரம் கிரமாது அந்திம சர்க்க திரிகத்வயம் அபிப்பிராயேன அப்படின்னு பூர்வசேஷோ அந்திமோதிதாங்கிற வாக்கிய பிரதான புருஷம் எட்ட சர்வேஸ்வர விவேச்சனம் கர்மதீகி பக்தி இத்தியாதி பூர்வசேஷா அந்திமோதிதா. பூர்வம் சட்கத்வய சேஷம் அந்திமம்னா 3வது சட்க விஷயம். அதாவது பிரகிருதி புருஷ விவேகம் சரீரத்தையும் ஆத்மாவை தனித்தனியாக பிரித்தறிந்து கொள்ளுதல். அதுக்கப்புறம் கர்மயோகம் ஞான யோகம் அதைகளால் ஏற்படக்கூடியதான அந்தக்கரண சித்தியினால் பண்ணக்கூடிய பக்தி யோகம் இவைகள் முதல் 2 சட்கத்துல சாதிக்கப்பட்ட பூர்வ சட்கத்வயத்தினுடைய சேஷம் தான் இந்த சட்கம். பூர்வத்தின் சட்கே பரம பிராப்திய பரஸ்ய பிரம்மண பகவதோ வாசுதேவஸ்ய பிராப்தி உபாய பூத பக்தி ஸ்வரூப பகவத் உபாசனாங்க பூதம் பிராப்து பிரத்யேகாத்மன யாதாத்ய தர்சனம் ஞானயோக கர்மயோக லட்சண நிஷ்டாத்வய சாத்தியம் முக்தம். மத்தியமே 2வது சிக்கத்தை பரம பிராப்திய பூத பகவத் தத்துவ யாதாத்மிய தன் மகாத்மிய ஞானபூர்வக ஐகாந்திக ஆத்தியந்திக பக்தி யோக நிஷ்டா பிரதிபாதிதா அதிசயித்த ஐஸ்வர்ய அபேட்சான ஆத்ம கைவல்ய யாத்ராபேட்சானாஞ்ச பக்தி யோக தப்பதபேட்சித சாதனமிதி இதானி உபரிதமே சக்கே பிரகிருதி புருஷ தத் சம்சர்க ரூப பிரபஞ்ச ஐஸ்வர தத்யாதாம் ஈஸ்வர தத்யாதாம் யாதாத்மிய கர்மஜான பக்தி ஸ்வரூப ததுபாதான பிரகாராச்ச ஷட்கத்வயோதிதாக விசோத்தியந்தே. முன்பு ஷட்கத்வயத்தில் சொல்லப்பட்டதுதான் இப்போ சத்யேகமாகத்தான் விசாரம். தத்தாவது திரயோதசே தேகாத்மனோ ஸ்வரூபம் தேக யாதாத்மிய சோதனம் தேகயுக்த ஆத்ம பிராப்தி உபாய விவிக்த ஆத்மஸ்வரூப சம்சோதனம் ததாவிதஸ்ய ஆத்மனஸ்ய அச்சித் சம்பந்த ஹேது ததோ விவேக அனுசந்தான பிரகாரத்தை உச்சதே. இதெல்லாம் ஏற்கனவே சொன்னவற்றுடைய விரிவுதான் இந்த அவதாரிக்கா இருக்கிறது. ஸ்ரீ பகவான் வாச்ச இதம் சரீரம் கௌந்தேய க்ஷேத்ரமித்யபிதீயதே ஏதத்யோ வேதி தம் ராஹு க்ஷேத்ரஜ்ஞ இதி தத்விதः. இதம் சரீரம் கௌந்தேய க்ஷேத்ரமித்யபிதீயதே ஏதத்யோ வேதி தம் ராஹு க்ஷேத்ரஜ்ஞ இதி தத்விதः.